மண்டபத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே வேலையில் தான் அம்மா கிட்ட அடிக்கடியும் தான் அண்ணிக்கிட்ட அடிக்கடி நிலா கேட்குற ஒரே விஷயம் அவங்க எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான். எதுக்கு நிலா வந்ததுலேருந்து அவங்கள பற்றியே பேசுகிற, எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டில் தானே போய் இருக்கும். திரும்ப திரும்ப அவங்களே இங்கே வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எங்ககிட்டலாம் நீ ஏண்டி முகம் கொடுத்து கூட சரியாக பேச மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்க, அதுக்கு நிலா ஒரே விஷயத்த தான் சொல்கிறாங்க. உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசலாம், சந்தோஷமாக இருக்கலாம், உன் மடியில் படுத்து நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கதைகளையெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக தான் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சேன். ஆனால் நீங்கள் எங்களை வரவேற்ற விதமும் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் எங்களை நடத்துகிற விதமும் அந்த சந்தோஷத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுச்சு. என்னுடைய சந்தோஷம் எதுன்னு, என்னுடைய உலகம் எதுன்னு எனக்கு காட்டிடுச்சுன்னு சொல்ல நிலா அப்படின்னு மதி கூப்பிடும்போது அதுக்கு ஒன்னே தான் அண்ணியை பார்த்து, அண்ணி உண்மையை தான் நீ பேசுகிறேன், அம்மாண்ணா பாசமாக இருப்பாங்க, பொண்ணுக்கு பிடிச்சதை செய்வாங்க, இப்படி தான் நான் நினச்சி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அம்மாவுக்கு என்னை சுற்றி இருக்கவங்கள பிடிக்கல, என்னை மட்டும் பிடிச்சிருக்குன்னா அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? அவங்களையும் என் குடும்பம் தானே, இவங்க மனசுக்குள்ளே அது உணரவே இல்லாத பட்சத்தில் பின்ன நான் எப்படி அண்ணி இவங்க சொல்கிறத கேட்டு நான் நடந்துக்க முடியும்? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேணும்னா உங்கள் பேச்சையும் அப்பா பேச்சையும் கேட்டு நடந்திருக்கலாம். இப்போவும் நீங்கள் சொல்கிறதான் சரி, நீங்கள் செய்கிறதான் சரின்னு உங்கள் பக்கத்தில் நான் கைத்தட்டிட்டு நிற்பன் மட்டும் என்றைக்குமே நினைக்க வேண்டாம். இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கதும் நீ தப்புதாம்மா, இப்போ வரைக்கும் நான் அமைதியாக உட்காந்துருக்கதும் தப்பு தான். நான் பொறுமையாக போகிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது, அதுக்கு ஏற்றது போல் நடந்துக்கிட்டா உங்களுக்கும் நல்லது, இங்கே வந்திருக்கவங்களுக்கும் நல்லது இல்லையா? அப்பா திரும்ப அவமானப்படணும்னு நினச்சேன்னா நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருமா அப்படின்னு சொல்ல, இப்போ நான் என்னடி தப்பு பண்ணேன்னு அவங்க அம்மா கேட்க, வந்தவங்கள கவனிச்சுக்க சொன்னேன், வந்தவங்கள சரியான ரூமில் வந்துட்டு இருக்க வைக்க சொன்னேன், நீ எதையுமே பண்ணலைல்லம்மா, நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நிலா சொல்ல, இதை கேட்ட உடனேயே அவங்க அம்மா ரொம்ப அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. அம்மா இதுக்கு மேலெல்லாம் என்னால் மேக்கப் போட்டு அமைதியாக உட்காந்துருக்க முடியாது, எவ்வளோ சீக்கிரம் ஃபங்க்ஷன் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு மிரட்டுற விதமாகவே நிலா பேசும்போது ரொம்ப டென்ஷனோட அவங்க அம்மா வெளியே வந்துடுறாங்க. என்னங்க இவன் திரும்ப திரும்ப நம்மளை புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே மனோகர்கிட்ட சொல்ல, என்ன பேசினா நிலா இப்போ? இங்கே பார் நிலா, இப்போ என்ன பேசினாலும் கண்டுக்காத, ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அமைதியாகவே இரு அப்படின்னு சொல்லும்போதும் என்ன அமைதியாக இருந்து என்னத்தை கிழிக்கிறனோ என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு கோபத்தோட தான் வாய்க்குள்ளே முணுத்துக்கிட்டு இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்கிறாங்க. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு தாஸ் ஓடி வர, என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா இங்கே ஃபங்க்ஷனுக்காக நம்ம விஐபிஸ்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்களே அவங்க எல்லோரும் வந்துட்டாங்கப்பான்னு சொல்லும்போது சரி வரேன்னு சொல்லிட்டு மனோகர் போகிறாங்க. வரவங்க எல்லாருமே எங்கள் சம்மந்தி வீட்டு ஆட்கள் யார், பொண்ணுக்கு ரிசப்ஷன் சொன்னவுடனே நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆமாம் பொண்ணு வீட்டு ஆளுங்க, அவங்க வீட்டு ஆட்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, இப்போதைக்கு அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தாசும் அப்படியா, அவ்வளோ பெரிய விஐபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்தவங்களும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அதோ அந்த சேர் அடிக்கி போட்டு வந்தவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு கவனிச்சிட்டு இருக்காங்களே அவங்க தான் மாப்பிள்ளையோடைய தம்பி. கிச்சனில் ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் மற்ற வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டு அதோ நின்றுட்டு இருக்காரு, அவர் தான் இங்கே மாப்பிள்ளையோடைய அப்பான்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்து அவங்க முகம் சட்டுன்னு ஒரு மாதிரியாக, என்ன மனோகர் நான் ஏதோ பெரிய இடமா இருக்கும்ல நினச்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்படி வாழ பழக்கப்பட்டவங்க, அப்படி தான் இருப்பாங்க, நம்மளாம் அவங்கள போய் திருத்த முடியுமா அப்படின்னு சொல்ல, பின்ன இதுக்காக உங்கள் பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது பொண்ணோட ஆசை தான் அப்பாவுடைய ஆசை கூட, அதனால பொண்ணு கஷ்டப்பட்டுருவான்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். பொண்ணுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ என்ன சீரெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக ஒரு அப்பனா நான் செஞ்சிருவேன்னு அங்கே மனோகர் சொல்லும்போது அவங்க எல்லாருமே போய் அமைதியாக உட்காரவும் செய்கிறாங்க. உடனே அந்த இடத்துல இங்கே நிலா அந்த மனோகருக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் வருது, வைக்கல் நோட்டீஸ் வருது. அந்த வைக்கல் நோட்டீஸை பிரித்து பார்க்குறாங்க, என்ன ஏதுன்னு இப்போ தான் படிக்கிறாங்க. படித்த உடனேயே ரொம்ப டென்ஷன் ஆகுது, என்னாச்சுப்பா என்ன எழுதியிருக்குன்னு தாஸ் கேட்க, உடனே அப்பா கையில் இருக்க அந்த லெட்டரை வாங்கி இங்கே தாஸ் படிக்கவும் செய்கிறாங்க. என்னது கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, ஜீஸ் பண்ணிட்டாங்களா, என்னது சீல் வைக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோடு இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா என்னப்பா இதெல்லாம் சொல்ல, கொஞ்ச நாள் கம்பெனி ரொம்ப டல்லாகிட்டு இருந்தது, அந்த பிஸ்னஸை இதுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாதுன்னு தோணுச்சு, உன்னை பார்த்துக்க சொன்னால் நீ தான் வேறு வேலை விஷயமா அலைஞ்சிட்டு இருந்தியடா, இப்போ நமக்கு இருந்த கம்பெனியில் ஒன்று இப்போ மூட போகிறாங்க, ஆரம்பத்தில் முதல் தடவையாக ஆரம்பித்த கம்பெனி இப்போ என் கைவிட்டு போக போதேன்னு என்னால் அதை தாங்கிக்க முடியலைன்னு சொல்லிட்டு அதே இடத்துல உடஞ்சி கீழே விழுந்தரும் செய்கிறாரு. இதை பார்த்துட்டு நிற்கிற நடேசன் ஓடி வந்து மனோகரை தூக்கி வச்சு அவங்க நெஞ்சிலே 2 குத்தி அதுக்கு பிறகு தான் கிளப்பி விடவும் செய்கிறாங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து மனோகரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. நிலா சோழன் ஃபங்க்ஷன் வந்துட்டு அந்த இடத்துல நிற்கிது. எல்லாருமே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு சரியான நேரத்தில் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுனால அவரை காப்பாற்ற முடிஞ்சுது, மைனர் அட்டாக் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே இதுக்கு மேலே தான் தேனுக்கு உயிரே வருது, என்ன ஆச்சுட அப்பாவுக்கு நாங்கள் தாசை பிடிச்சு கேட்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுமான்னு சொல்லி உண்மையை சொல்கிறாங்க.
இதை கேட்ட உடனே தேனும் அப்படியே அதிர்ச்சியில் தான் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு மேலே அவரை பார்க்கலான்னு சொல்லிடுறாங்க. இந்த சமயத்தில் அங்கே நின்றுட்டு இருக்க நடேசனை அங்கே மனோகர் பார்த்துட்டு படுத்தபடியே கையெடுத்து கும்பிட்டு நிற்கவும் செய்ய, அட முதல்ல நீங்கள் கையை மடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் டாக்டர் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவனமாக இருங்க, எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கும் டென்ஷன் ஆனால் இந்த மாதிரி ஆகிடும் போல். அதுவும் இல்லாமல் சாதாரண ஒரு விஷயம் தானே, இதுக்கு போய் இவ்வளோ ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடேசன் சொல்ல, இதை கேட்ட மனோகர் எதுவுமே பேசாமல் அமைதியாக படுத்திருக்காங்க. நிலா, சோழன், பல்லவன், பாண்டியன், சேரன் இப்படி எல்லாருமே நிற்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஃபங்க்ஷன் நடக்கும்பா, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு தாசு சொல்லிட்டு இருக்கேன். ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்டா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிலாவுக்கும் சோழனுக்கும் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு தான் வராங்க. அங்கே வந்ததுக்கு பிறகு மனோகர் வந்துட்டு, இங்கே யார்கிட்ட நடேசனை பற்றியும் நடேசன் பசங்களை பற்றியும் தப்பாக சொன்னாரோ அவங்க எல்லாரும் முன்னாடியும் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் நிற்கிறாங்க. சாதாரண குடும்பமாக இருந்தாலும் என் பொண்ணை தங்கத்தில் வச்சு தாங்குறவங்க, இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் கிடைக்க என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லார்கிட்டையும் மனோகரை சொல்லிட்டு நிற்கிற சேரன், சோழன், பல்லவன், பாண்டியன், நடேசன் எல்லார்கிட்டையும், என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணேன். ஆனால் அதை எல்லாத்தையும் விட என் உயிர் முக்கியம். என் உயிர் மேலே நீங்கள் காட்டின அக்கறையை பார்த்து ஒரு நிமிஷம் நானே வியந்தேன். இதுக்கு மேலே எந்த காரணத்துக்காகவும் உங்களையும் நிலாவையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. முக்கியமாக நிலா கிட்ட, தேனு நீயும் தான் சொல்லும்போது என்னை மன்னிச்சிரடி அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நிலா எதுவுமே பேசாமல் தப்பாவை பார்க்க, எல்லாருக்குமே இங்கே கடைசியில் இங்கே வாழ்க்கையில் ஒரு ஆசைனா வந்துட்டு உயிரோடு இருக்கிறதே போதுன்ற ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருந்தால் போதும்னு தோணிடுதில்ல. வசதி, வாய்ப்பு, பணம் இது எல்லாமே கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம கூட வராதுப்பா. நம்ம செத்தாலும் நமக்கு கிடைக்க போகிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம அந்த நம்மளை கொண்டு வைக்கிற அந்த இடம் மட்டும்தான்ப்பா. ஆனால் உங்களுக்கு இது இப்போ தான் புரிஞ்சிருக்குல்ல, வாழ்க்கையில் சில விஷயங்கள் அனுபவப்பட்டால் தான் புரியணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் புரிஞ்சுக்கலனா அப்படின்னு சொல்ல, இல்லை நீலா, இதுக்கு மேலே நான் புரியாமல் எதுவுமே இல்லை. என்னுடைய பணம், காசு, சொத்துன்னு இது எல்லாத்தையும் கூட நான் உனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்ல, அப்பா இது எதுக்குமே ஆசைப்பட்ட குடும்பம் என் குடும்பம் கிடையாது. நானும் தான் உங்களுடைய உழைப்பில் வந்த எதுவுமே எனக்கு தேவையும் கிடையாது. அந்த பயமும் உங்களுக்கு என்றைக்குமே இருக்க வேண்டாம் அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. நிலா அப்போ தான் தாப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் பேசிட்டு கடைசி ஒரு விஷயத்தை பற்றி சொல்லவும் செய்கிறாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதும், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு துன்பம் வரும்போதும் உங்கள் கூட யார் இருக்காங்கன்றதை முதல்ல பாருங்கள். அவங்க தான் கடைசி வரைக்கும் உங்களுக்காக நிற்க போகிறவங்களும் கூட. இவ்வளோ விஐபிஎஸ் வந்திருக்காங்க, இவ்வளோ பெரிய விஐபிஎஸ்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி இவங்ககிட்ட எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க. ஆனால் கடைசியில் இப்போது ஜெயிச்சது யாருப்பா, அந்த விஐபிஸா இல்லை அவமானப்படுத்துகிற என் குடும்பமா அப்படின்னு நிலா கேட்குற கேள்விக்கு அங்கே நின்றுகிட்டு இருக்க மனோகரால் பதில் சொல்லலை. என்னடா இவ ரூம்குள்ளே தானே இருந்தா, இவளுக்கு என்ன தெரியும்னு நினச்சி ரொம்ப யோசிக்கிறீங்கல்ல. எனக்கு தெரியும்ப்பா, நீங்கள் இவங்களை என்னெல்லாம் பண்ணினீங்க, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. உங்களுக்கு என்னையை பற்றி இன்னும் சரியாக தெரியலைல்ல. நீங்கள் 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாயக்கூடியவனு இப்போவும் உங்களுக்கு புரியலைல்ல. உங்களுக்கு மட்டும்தான் பணத்தை கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண செய்ய முடியுமா என்ன? என்னாலையும் முடியுப்பா. அப்படின்னா அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தவங்களை கூப்பிட்டு விஷயத்த வந்துட்டு தெரிஞ்சுக்கவும் செஞ்சுருக்காங்க. பணத்தை கொடுத்து அவங்க தான் இவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணிவிட்டு விஷயத்த சொல்லவும் செஞ்சுருக்காங்க. சேரனை நான் கிச்சனில் இருந்தது, இங்கே மற்றவங்க எல்லாரும் என்னென்ன வேலை பார்த்தாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் கடைசியில் மனோகருக்கு சரியான ஆப் எடுத்து வைக்கவும் செஞ்சுருக்காங்க. தன்னோட உயிரை உங்களை காப்பாற்றிட்டாரு அப்படின்றதுக்காக வேணால் நீங்கள் அவங்கக்கிட்ட பழகலாமே தவிர்த்து மற்றபடி உங்கள் ஸ்டேட்டஸ்க்காக நீங்கள் இறங்கி வரக்கூடிய ஆள் இல்லை. இப்படிப்பட்ட இடத்துல என் குடும்பம் இதுக்கு மேலவும் நிற்கணுன்ற அவசியமும் இல்லை. உங்கள் உயிரை காப்பாற்றிட்டாரு அப்படின்றதுக்காக இத்தனை நேரமும் இங்கே அவமானப்படுத்துதுன்னது வந்துட்டு எதுவுமே இல்லைன்றது மாதிரி ஆயிடாதுல்லப்பா. சரி கிளம்பலாம் அப்படின்னு நிலா கோவத்தோட கிளம்ப. நிலா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடும்போது, நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னதாம்மா, நமக்குள்ளே இருக்க எல்லா உறவும் இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என் பொண்ணு என் வீட்டு மாப்பிள்ளைன்னு என்றைக்குமே நீங்கள் வர போகிறதில்ல. இனிமேல் வரணுன்ற அவசியமும் இல்லை, நான் எதிர்பார்க்கவும் போகிறதில்ல. என் குடும்பத்தோட நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன். ஆனால் கிளம்பலான்னு சொல்லிட்டு நிலா முன்னாடி கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க சோழனும் பின்னாடியே போக நடேசன், சேரன், பல்லவன், பாண்டியன், அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த வானதி ஃபேமிலின்னு எல்லாருமே கிளம்பி போகவும் செய்கிறாங்க.